கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 36:8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அன்பானவர்களே, இங்கே கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி ஆவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன சம்பூரணம் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அவரை துதிப்பதற்கு ஆராதிப்பதற்காக போகிறோம். போய் வெறுமனே நம்ம ஆராதனையில் கலந்துக்கிட்டு வர்றதுனால தான் இது மாதிரியான சோதனைகளும் வேதனைகளும் நமக்குள்ளே வருது. ஆனால் ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நாம் என்ன பண்ணணும்? அங்கே போகணும். அங்கே சம்பூரணமான காரியம் இருக்குது. எதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சம்பூரணம் அப்படின்னா, முதலாவது நாம் விடுதலையாக்கப்படணும், ரெண்டாவது நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும், மூணாவது நாம் எதுக்காக வேண்டுனமோ அது நமக்கு நிறைவேற்றப்படணும், நான்காவது ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் இருந்தால் தான் அது சம்பூரணம். அப்போ ஒரு ஆலயத்தில் இதெல்லாம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆலயத்துக்கு தான் நம்ம போகணும். சும்மா எங்கேயோ ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு அந்த மாதிரியெல்லாம் ஒரு பிழைப்புக்காக பண்ணுகிற இடத்துல நாம் போகக்கூடாது. கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னா என்னென்னா, இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தின்படி அதன்படி ஆலயம் கட்டப்பட்டிருக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஆலயம். அப்படிப்பட்ட ஆலயத்தில் போய் நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா தான் நம்முடைய எல்லா விஷயங்களும் அங்கே கேட்கப்படும். எப்படி கர்த்தருடைய ஆலயத்தை சாலமோன் கட்டுறப்ப கடவுள் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அப்படின்னு ஒரு பிளான் கொடுக்குறாரு பாருங்க. அது மாதிரி அந்த அடிப்படையில் கட்டப்பட்டு இருக்கிற ஆலயங்கள் நிறையா இருக்குது. அங்கே போய் நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து நாம் ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். ஆலயம் பெருசாக இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, சின்னதாக இருந்தாவே போதும். அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னா, முதலாவது கர்த்தருடைய மகிமை இருக்கணும். ஆலயம் எப்படிப்பட்டது? எந்த கல்லுனால் கட்டப்பட்டிருக்கிறது? பளிங்கு கல்லுனால் கட்டியிருக்கிறாங்க, பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டியிருக்கிறாங்க, ரொம்ப பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. சின்னதாக இருந்தாலும் அந்த ஆலயத்தில் கர்த்தரோட மகிமை இருக்கணும், கர்த்தருடைய வழி நடத்துதல் இருக்கணும். அப்போ தான் அந்த ஆலயம், அதெல்லாம் தான் அந்த ஆலயத்தினோட சம்பூரணம். ஒரு ஆலயத்தில் என்ன இருக்கணும்? கர்த்தருடைய அசைவாடுதல் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் அங்கே ஒலித்து கொண்டே இருக்கணும். அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம்தான் ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணுமா? சம்பூரணத்தை கொடுக்குமா. அப்போ நம்ம கடவுளுடைய ஆலயத்துக்குள்ளே போகிறப்பவே நமக்கு என்ன தோணுன்னா, அப்பா மனசுக்கு ஒரு சமாதானமாக இருக்குது. இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தோன்னே ஒரு சந்தோஷம். நான் என்னோடய பிரச்சனைகளெல்லாம் மறந்து என்னை அறியாமல் நான் ஆண்டவர் இடத்துல சொல்லிட்டேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? அந்த உணர்வு வருகிற இடமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆலயத்துக்குள்ளே நம்ம போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய சம்பூரணம் இருக்குது பார்த்தீங்களா? ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம், கர்த்தருடைய கிருபை, இதெல்லாம் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் தான் சம்பூரணம். இந்த சம்பூரணத்தினால் ஒரு மனிதன் திருப்தி அடைவான். அப்போ நாமும் கூட ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே போன உடனே நம்முடைய பழைய விஷயங்கள், உலக காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்துட்டு கர்த்தரோட ஆலயத்தில் போய் முழங்கால் படியிட்டோ அல்லது உட்கார்ந்தோ அமைதியாக நாம் ஜெபத்தை ஏறெடுக்கிறப்போ கர்த்தருடைய மகிமை நம்ம மீது இறங்கும். கர்த்தருடைய அசைவாடுதல் நமக்குள்ளே இருக்கும். கர்த்தர் எப்பொழுதும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருப்பார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சமாதானமும் சந்தோஷமும் ரட்சிப்பும் நம்மை திருப்தியாக்கும். அது மட்டும் இல்லை, அவருடைய பேரின்ப நதியினால் நம்முடைய தாகம் தீர்க்கப்படும். எப்படி நம்ம எவ்வளோ தண்ணி குடிச்சிட முடியும்? நினச்சி பாருங்கள்.
அதில் மிகப்பெரிய ஒரு பேரின்ப நதி. சாதாரணமாக துக்கமாக கவலையாக வரக்கூடிய நதி இல்லது, இன்பமாய் வரக்கூடிய நதி, அதுவும் பேரின்பமாக வரக்கூடிய அந்த நதி. அந்த பேரின்பம் வரக்கூடிய நதிங்கிற அந்த கிருபையில் நம்முடைய தாகம் தீர்க்கப்படும். நம்முடைய தாகம் என்னவாக இருக்கும்? நம்முடைய வேண்டுதல் தான் நம்முடைய தாகம். நம்ம எண்ணத்தை குறித்து நம்ம ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறோமோ அதுதான் நம்முடைய தாகம். அதுதான் தாகம். எனக்கு வேணும், இது வேணும், வேலை வேணும், நல்ல ஒரு வாழ்க்கை வேணும், நல்ல ஒரு வாகனம் வேணும், என்ன வேணும், அதுதானே நம்முடைய தாகம். அப்போ கர்த்தருடைய பேரின்ப நதியினால், அவருடைய மகா கிருபையினாலே நம்முடைய தேவைகள் பூர்த்தி அடையுங்கிறது தான் சொல்கிறார். பேரின்ப நதியினாலே உங்கள் தாகம் தீர்க்கப்படும். அவருடைய மகா கிருபையினாலே, அவருடைய மகா அன்பினாலே நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் என்பதைத்தான் அப்படி சொல்கிறார். அன்பானவர்களே, ஆலயத்துக்கு போனீங்களா? போங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க. போய் அங்கே ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து உங்களை முதல் வெறுமையாக்கி ஆண்டவருக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுத்து கர்த்தரோட சமூகத்தில் சொல்லி பாருங்கள், நீங்கள் திருப்தி அடைவீங்க. ரெண்டாவது, அவருடைய மகா கிருபையினாலே நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். நம்ம என்ன தாகம்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தேவைகள் தான் தாகம். எல்லா தேவைகளையும் கர்த்தர் பூர்த்தி செய்வார், நிறைவேற்றுவார். நிச்சயமாகவே நம்முடைய தாகத்தை தீர்க்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தருடைய ஆலயத்தில் நாங்கள் பிரவேசிக்கிற போது அங்கே இருக்கிற சம்பூரணத்தினால் நாங்கள் திருப்தி அடையும்படியாக நீர் செய்யும். நாங்கள் எங்களை மறந்து, எங்களுடைய பழைய மனிதனை மறந்து, ஆண்டவரே, புதிதாய் அந்த ஆலயத்தில் அமர்ந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற போது உம்முடைய சம்பூரணத்தினால் நாங்கள் திருப்தி அடைவது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுடைய தாகமாய் இருக்கிற எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுக்கு தாகமாய் இருக்கிற எங்களுடைய தேவைகள் உம்முடைய பேரின்ப நதி என்கிற அந்த கிருபையினாலே தீர்க்கப்படும் என்பதை உணர்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர், நீர் எங்களுடைய தாகத்தை தீர்க்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தாகத்தை தீர்க்கிறதற்காக நன்றி. இன்னும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எதை கேட்கிறோமோ அந்த தாகத்தை நீர் எங்களுக்கு தீர்த்து தர வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.